Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 65 verses 1 to 8. ஸோ சங்கீதம் 65வது அதிகாரம் அதுல 1ல இருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ இந்த சங்கீதத்துல ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லெவல் மாதிரி ஒரு பிரமிட் மாதிரி என்ன பண்றாரு, ஆண்டவரை துதிக்கிறார். ஸோ ஆரம்பத்துல என்ன பண்றாரு, ஆரம்பத்துல அவர் முதல்ல எல்லா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து, அதாவது ஆரம்பத்தில் என்ன பண்றாரு, அவங்களோட இனிக்விட்டிஸ், அதாவது அவங்க பண்ண பாவங்கள், அவங்க பண்ண தோல்விகள், அவங்க ஆண்டவருடைய ஆவிக்குரிய நடையில பெற்ற தோல்விகள் எல்லாம் வச்சு ஆரம்பிச்சு போக போக எப்படி ஆண்டவர் துதிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் உருவாக்குன ஆண்டவர், இந்த காஸ்மிக் காட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்தையும் உருவாக்குன ஆண்டவர், சூரியனும் நட்சத்திரனும் எல்லாத்தையும் உருவாக்குன ஆண்டவரே என்ன சொல்லி துதிக்கிறாங்க. ஸோ என்ன துதிக்கிறாங்கன்னா, ஆண்டவரோட கிருபையும் ஆண்டவரோட வல்லமையும் ஆண்டவரோட பெலத்தையும் வச்சு என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர், கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்றாரு, துதிக்கிறார். ஸோ அப்படி துதிச்சுட்டு கடைசியில எதோட முடிப்பாருன்னா, இதுல ஃபோக்கஸ் பண்றாரு. எதை ஃபோக்கஸ் பண்றாருன்னா, என்னோட பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவரே, அதை குறியா வச்சு என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போது ஒரு வசனம் இல்லை, இந்த 8 வசனமே நல்ல வசனம். ஸோ இந்த 8 வசனத்துல இருந்தும் நம்ம என்ன எடுக்க போறோம், நம்ம டேக்அவே எடுக்க போறோம். ஸோ இதுல நம்ம எடுக்க போற டேக்அவே மொத்தமா என்னன்னா, இந்த சங்கீதக்காரர் என்ன பண்ணல, ஆண்டவரை ஒரு கடமைக்காக துதிக்கல. என்னன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஆண்டவரை ஆராதிச்சு துதிப்போம்னா சண்டே வருவோம், 1 hour ஆராதிப்போம், அந்த டைம் இருக்கும். இந்த சங்கீதக்காரர் அப்படி பண்ணல. இவர் என்ன பண்ணல, இது ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரம், அதனால இந்த வார்த்தைகளை சொல்றாரு, அப்படி இல்ல. இவர் என்ன பண்றாரு, உள்ளத்துல இருந்து ஆண்டவரை துதிக்கிறார். திடீர்னு ஒரு டைமுக்காக இல்ல, ஒரு கடமைக்காக இல்ல ஒரு ஆக்டிவிட்டியா இல்ல, இது என்ன அவருக்கு உள்ள இருந்து முழுசா வருது. சோ என்ன பண்றாரு இவரு, ஆண்டவர் அப்படி துதிச்சுட்டு எப்படி பண்றாரு, ஒரு லெவலா போறாரு. சின்ன அவர் கண்ணுக்கு தெரியுற சின்ன விஷயத்துல இருந்து கண்ணுக்கு வெளியே பிரம்மாண்டமா தெரியுற நட்சத்திரத்தையும் பூமியும் அதை வச்சு என்ன பண்றாரு, ஆண்டவரை துதிச்சு கம்பேர் பண்றாரு. சோ என்ன சொல்றாருன்னா, இதே ஆண்டவர், எங்களை பாவத்தை மன்னிக்கிற அதே ஆண்டவர் என்ன பண்றாரு, அதே ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, இந்த மலைகளை வச்சிருக்காரு, இங்க கடல்களை வச்சிருக்காரு, இங்க சூரியனை வச்சிருக்காரு, இங்க எல்லாத்தையும் வச்சிருக்க ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, நான் பண்ண இந்த பாவம், அது என்ன மாதிரி பாவம், காலையில பண்ண பாவம், மதியானம் பண்ற பாவம், தூங்குறதுக்கு முன்னாடி பண்ற பாவம், யாரு என்னவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஈவினிங்ல இருந்து வீட்டுக்கு பண்ற பாவத்தையும் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவரோட வல்லமையை கம்பேர் பண்றாரு. எப்படி கம்பேர் பண்றாரு, இந்த பூமியை படைச்ச ஆண்டவர், இந்த பூமியை படைச்சாண்டவர், இங்க இருக்க கடல்களை படைச்சாண்டவர், இங்க இருக்க மலைகளை படைச்சாண்டவர், எல்லா மிருகங்களையும் படைச்சாண்டவர், அதுக்கப்புறம் முக்கியமா நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் அண்ட் மூன் அண்ட் பிளானட்ஸை படைச்ச ஆண்டவர். இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, இவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர் இறுதியில என்ன பண்றாரு, நான் பண்ண பாவத்தை மன்னிக்கிறார், நம்ம பண்ண பாவத்தை என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். அவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர்னு சொல்றாரு. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நார்மலா நீங்க ஒரு கிராமத்துக்கோ இல்ல ஒரு பெரிய ஓப்பன் ஃபீல்ட்ல இருக்க போது நீங்க மேல வானத்தை பாத்தீங்கன்னா என்ன தெரியும், அவ்வளவு பிரம்மாண்டமா ஸ்பேஸ் தெரியும், உங்களுக்கு நட்சத்திரங்கள் தெரியும், மூன் தெரியும், நிலா தெரியும், இதெல்லாம் தெரியும். ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்மளால அதோட முழு அளவை காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, அதோட சைஸை நம்மளுக்கு பார்க்க சின்னதா இருக்கும், நம்மளுக்கு பார்க்க எதுவும் தெரியாது. ஆனா அது நம்ம சயின்டிஸ்ட்லாம் மெஷர் பண்ணி சொல்லுவாங்க, பூமியோட பல ஆயிரம் மடங்கு பெருசானதெல்லாம் இருக்குது மேல. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயத்த செய்யக்கூடிய ஆண்டவர், அவ்வளோ வல்லமை உள்ள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை பார்த்துட்டு நம்ம பாவத்தை என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. ஸோ அதான் இந்த சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, அதை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. இஸ் ஃபர்கிவன் மை இனிக்விட்டிஸ், நம்ம பண்ண பாவத்தை என்ன பண்றாரு, அவரு மன்னிக்கிறாரு. அவ்வளோ கிருபை உள்ள ஒரு ஆண்டவர்னு சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த சங்கீதத்தோட ஓவரால் ஸ்கோப். என்ன சொல்றாரு, த காட் ஹூ இஸ் பிக் இனஃப். ஸோ எவ்வளவு இந்த மாதிரி ஒரு வல்லமையா இந்த கடல்களையும் உருவாக்குன ஆண்டவரே என்ன பண்றாரு, நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். அவர் நினைச்சா நம்மள என்ன பண்ணலாம், அழிக்கலாம். ஆனா அவர் என்ன, நம்ம மேல அவ்வளவு அன்பும் அவ்வளவு கிருபை வச்சிருக்காரு. அதனாலதான் என்ன பண்றாரு, அவரு நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் தேங்க்ஸ் கிவிங் சாங். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சில பேர் கேட்டா, ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை தம்பி, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கல, எதுவுமே எந்த ஆசீர்வாதமும் இல்லை, நான் எதுக்கு நன்றி சொல்லணும்னு கேட்பாங்க. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பரிசு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நம்ம பாவங்களை எவ்வளவு கிருபையா மன்னிச்சிருக்காரு. ஸோ முதல்ல இந்த சங்கீதம் மூலமா என்ன ரிமைண்டர்னா, தேங்க் பண்ணுங்க ஆண்டவரை. நம்ம பாவத்தை மன்னிச்சிருக்கனால ஆண்டவர் என்ன பண்ண, நன்றி சொல்லுங்க. இவ்வளவு ஆண்டவரால என்ன நினைச்சாலும் பண்ண முடியும். ஆனா அவர் என்ன பண்றாரு, நம்ம மேல வச்சிருக்க அன்புனால
அவ்வளவு கிருபையா என்ன பண்றாரு, அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேட்கணும். முதல்ல நன்றி சொல்றோம், ரெண்டாவது என்ன பண்றோம், மன்னிப்பு கேட்கணும். டெய்லி நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம பண்ற பாவங்கள், நம்ம பண்ண தவறுகள், நம்ம எப்படியெல்லாம் ஆவிக்குரிய நடையில இருந்து தவறுறோமோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், டெய்லி ஆண்டவர்கிட்ட forgiveness கேட்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ முதல்ல என்னது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எப்பவுமே நம்ம ஜெபத்துல என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது ரெண்டாவது, அவர்கிட்ட எப்பவுமே நம்ம பண்ற பாவங்களுக்கு என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a God who is so gracious that despite the boundless limits of your power, Lord, the countless stars that you have created, the planets that you have created, the seas and mountains that you have made on earth, Lord, you always have a watchful eye over us. And not just a watchful eye, Lord, you have a graceful eye on us, Lord. Lord, thank you for choosing us. Thank you for forgiving us. And thank you for being gracious on us, Lord. Thank you for not judging us immediately, but judging us through the blood of Jesus Christ, Lord. Lord, give us the wisdom and grace to remember this every time we come to you in prayer, Lord, to ask for forgiveness and to ask for your grace. All of this in Christ's name I pray. Amen.